7 வயது மாயா ஒரு புத்திசாலி, சுறுசுறுப்பான சின்ன விஞ்ஞானி. அவளோட நெருங்கிய தோழன் பூபவ் ஒரு அழகான ரோபோ குரங்கு. ஒரு நாள் இருவரும் பசுமையான தோட்டத்தில் உட்கார்ந்து, இன்னைக்கு என்ன புதுசா பண்ணலாம் என்று யோசிக்கும்போது, பக்கத்தில் இருந்த வாழைப்பழ மரத்தை மாயா பார்த்ததும் ஒரு அதிசயமான ஐடியா வந்துச்சு. பறக்கும் வாழைப்பழ மெஷின் பண்ணலாம்னு. 2 பேரும் ஓடிப்போய் பழைய கருவிகள், மோட்டார், ராட் எல்லாம் எடுத்து வந்து மெஷினை கட்ட ஆரம்பிச்சாங்க. முதல் முயற்சியில் மெஷின் மேலே போகாம கீழே விழுந்துருச்சு. ஆனா மாயாவும் பூபவும் சோகம் இல்லாமல் மறுபடியும் திருத்தி மெஷினை வெற்றிகரமா பறக்க வைச்சாங்க. வாழைப்பழங்கள் வானத்துக்கு பறந்துச்சு. ஆனா அதில் ஒன்று சந்தையில் நின்ன ஓட கார் மேல விழுந்துச்சு. இன்னொரு அம்மா கையில இருந்த சாமோசா மேல விழுந்துச்சு. மேயர் கோபமா மாயாவை திட்டினார். மாயா மற்றும் பூபவ் சோகத்தோடு நடந்தாலும் அவங்க முயற்சியை விடல. நாம இன்னும் நல்ல பிளான் பண்ணலாமே சொல்லிக்கிட்டு மீண்டும் முயற்சி செய்ய தயாராயிட்டாங்க. ஏன்னா அவங்க நம்புறது இதுதான், முயற்சி எப்போதும் கைவிடக்கூடாது.